தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சேட்டெக்ஸ் தமிழ் சேனல். நான் உங்க ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நிப்டி எக்ஸ்பைரி டே ரெட்லே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டே கேண்டில் பார்க்கும்போது நமக்கு அழகா தெரியுது. இது நேற்று நான் கொடுத்த லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அச்சீவ் பண்ணி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ மறுபடியும் நான் வந்து ரிவ்யூ பார்க்கறதுக்காக உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நம்ம அடுத்து நாளைக்கு நம்ம ஃப்ரைடே 13th ஜூன் அதுக்கான நிப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோ அப்படிங்கிறக்க நாளைக்கு உள்ளத இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஒரு பிளான்ஸ் எப்படி பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, என்ன மாதிரி நம்ம கொடுத்த இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குதா என்னன்னு பார்க்குறதுக்காக மறுபடியும் ஒரு ரிவ்யூக்காக இந்த இதை வந்து நேற்று கொடுத்த நான் வீடியோவில் கொடுத்ததை உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று கொடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன், கேண்டில் சொல்றது. ஸோ இந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெட்லே க்ளோஸ் பண்ற மாதிரியே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 25,164 தான் ஓப்பன் ஆச்சு பார்த்துடுங்க. அதுல இருந்து அங்க இருந்து 25,195 வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து 24,825 வரைக்கும் லோ போயிட்டு அதுக்கப்புறம் எங்க கொண்டு முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, 24,888 இதுல கொண்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இதான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேல நடந்தது. ஸோ மார்க்கெட்ல எதுவும் நடந்ததாகவே நடந்து முடிந்து விட்டதாகவே நினைப்போம், எல்லாம் நன்மைக்கே. ஸோ இந்த இதுல நான் நேற்று கொடுத்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தேன் பாருங்க, அதை கட் பண்ணி கீழே வந்துட்டா ஃபர்தரா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி அது நான் சொன்ன மாதிரியே அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வந்துச்சு. அது சஸ்டைன் ஆகலை, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடுச்சு. அப்புறம் கீழே வந்துட்டு 24,888 கொண்டு முடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேற்று உள்ள நான் கொடுத்த அந்த ப்ரிடிக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து நேரே கீழே வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி பிடிக்காம ஒரு கொஞ்சம் சின்ன ரிஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி டே என்னையோட முடிச்சுட்டாங்க. இனி அடுத்த எக்ஸ்பைரி வந்து அடுத்த வீக்குக்கான புது கான்ட்ராக்ட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு ஃப்ரைடே 13th ஜூன்ல புது கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அதை பார்க்கறதுக்கு இது எல்லாத்தையும் மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு இதை நம்ம வந்து உருவாக்கி நாளைக்கான நிப்டியோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு உள்ளதை நம்ம பார்க்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் இது எல்லாத்தையும் டெலிட் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே கேண்டலுக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு டே கேண்டில் பார்க்கும்போது பாஸ் முடிஞ்சு போச்சு. டே கேண்டலுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அந்த ரெட்லே பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் இருந்து நம்ம நமக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காண்டாம், முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஸோ 75 மினிட்ஸுக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா 15 நிமிஷத்தில் நமக்கு கேண்டில்ஸோட இதை பார்க்கும்போது நமக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்க 75 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 13th ஜூனுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 3 சப்போர்ட் கொடுத்துருக்குறேன். இந்த 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃப்ரைடேக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணுறது நான் இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். மேபி பண்ணும் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அன்சர்டனிட்டி தான் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன இருக்க தான் செய்யுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்ணாங்களா இல்லை ஃபர்தராக இதோட முடிச்சு மேலே போகுதா என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் மேபி இங்கேருந்து எங்கே போகலாம். ஸோ மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஓரளவு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன தெரியுது பார்த்தீங்களா, தேர்டு சப்போர்ட். இது வரைக்கும் மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம். நாளைக்கு கேப் அப்பாகவும் ஆகலாம், கேப் டவுனாகவும் ஆகலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மார்க்கெட்டோட சூட்சமங்கள். ஸோ நம்ம டெக்னிக்கலாக நம்ம வரைஞ்சி போகும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த கான்ஃபிடன்ட் தான் நமக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ரேஷியோ கொண்டு வரதுக்குள்ள ஒரு அதை எடுத்து உருவாக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பழக பழக ஈஸியாயிரும், மனசுல ஒரு தைரியம் வந்துடும், எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கன்னு சொல்லுது. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ இது வந்து புட் ஆப்ஷனுக்கு எடுக்கிறது தான் காமிக்குது. மேபி இது வந்து மேலே போகலாம், மேலே போயிட்டுனா மறுபடியும் அப் ட்ரெண்டை நோக்கி போகலாம். இது கீழே வந்திருக்கனால எது வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ அட்ட மணியில் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு அடுத்த மூமெண்ட்ல எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அதை கேப்சர் பண்ணிட்டு வெளியே வர பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது கண்கூடான உண்மை. ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நியூ கான்ட்ராக்ட். ஸோ அதில் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் மார்க்கெட்டோட ரொம்ப இதுக்கு மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23,500, 24,900, 24,500, 24,250 இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக புட் ஆப்ஷன் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு கீழே தான் போகணும் புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து நாளைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மேபி இதை வந்து நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்தராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன இது வருதுன்ட்டு பார்த்துக்கலாம். எப்போவுமே மார்க்கெட்டில் நான் சொல்கிற மாதிரி தான், இப்போ அதுக்கு ஒரு நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இண்டிகேட்டர் இதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து ஏடிஎக்ஸ் வந்து 25க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு ட்ரேட் செட்டப்புக்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 9:15 9:30 அது வந்து 25 ரீச் பண்ணி மேலே போகும்போது புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த ட்ரேட் செட்டப் எடுத்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து கீழே கிடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த மூமெண்ட்டே கொடுக்கலன்னா அந்த இது வந்து நீங்கள் அந்த ட்ரேட் செட்டப்பை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சூட்சமங்கள், மார்க்கெட்டோட சூட்சமங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டே கேண்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். டே கேண்டலுக்கு இதெல்லாம் மாற்றிட்டு நமக்கான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து நமக்கு ஒரு நாளில் என்ன நடந்துச்சு, அடுத்து ஃபர்தர் அந்த டேயை கட் பண்ணி மேலே போகுதா கீழே போகுதான்னு காமிச்சு நம்ம அதுக்கு எத்தாப்பில் முடிவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த இதை வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை உங்களுக்கு வரைங்கன்னு சொல்கிறது. நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சி உங்களுக்கான ஒரு ஐடியாவை கேதர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த டூலை எடுத்துக்கிட்டு இந்த ஹைட் டு லோ, இந்த ஹைட் டு லோவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சில லெவல்ஸை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் பண்ணுமா பண்ணாதான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கலாக நம்ம இது பண்ணி பார்க்குறோம். இது வந்து சக்ஸஸ் கிடைச்சா ஓகே, இது சக்ஸஸ் தான் கிடைக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அன்சர்டனிட்டி. மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே தயாராக மட்டும் சொல்லுவேன். நீங்கள் இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் ட்ரேட்லையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதை வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாமே இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடுமே பண்ணாங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக நினச்சிக்கிங்க. வந்து ஆனால் அனுபவப்பட்டதுனால சொல்கிறோம். ஸ்டாப் லாஸ் கிட் பண்ணிட்டு விடும்போது ரொம்ப கஷ்டமாகி போவோம் மனசு.
ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. மெயின்டைன் பண்ணுங்க. மார்க்கெட் ரிஸ்க் இல்லாமல் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நாளைக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன்ஸ், நிஃப்டி ப்ரிடிக்ஷன் டுமாரோ, அதாவது ஃப்ரைடே 13th ஜூன். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் போட்டுக்க வீடியோவும் எடுத்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ இதுபடி இந்த மார்க்கெட்டு இன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். நீங்களும் இதே மாதிரி நிறைய சார்ட் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க, டெக்னிக்கலாக எல்லாம் ட்ரா பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக எங்கே போகணும், இந்த ஷேடோ காமிக்குது பாருங்க. இப்படி காமிக்கும் போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு தான் சொல்றது, ட்ரா பண்ணி பாருங்க. லோலாம் கனெக்ட் பண்ணி இது வந்து எங்கே போகணும் காமிக்கிறதுக்காக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இதான் நிஃப்டி இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் டுமாரோ. 3 சப்போர்ட் கொடுத்துட்டேன், 3 ரெசிஸ்டன்ட் கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா, சட்டெக்ஸ் தமிழ் சேனல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.